அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் பேஜ் சேம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன்ஸ் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதில் இனி டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸும் டெய்லி வந்து உங்களோட உங்களோட சுயஜாதகத்துக்கு உண்டான பலன்களும் இலவசமாக சொல்லப்படும். அது ஷார்ட்டாக இருக்கும். அது விரிவாக வேணும்னா நீங்கள் வந்து சுயஜாதகம் பைசா கட்டி பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் போயிட்டு சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் குரூப்பு கிடையாது, பேஜ் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 1/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதி மறுநாள் காலையில் 2:34 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலையில் 11:06 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது. இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது. தேதி இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால அதாவது செவ்வாய்க்கு உகந்த அங்காரக மாத சதுர்த்தியாக இருக்குது. கிருத்திகை விரதமாக இருக்குது. விநாயகரும் முருகர் வழிபாடும் செய்கிறது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும். சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:05 சூரியன் மறைவு மாலை 6:20 இருக்குது. நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:15 முதல் 8:15 வரை இருக்குது. மாலை 4:15 முதல் 5:15 வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் பகல் 10:15 முதல் 11:15 வரை இருக்குது. மாலை 7:15 முதல் 8:15 வரை இருக்குது. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3:16 4:48 PM வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 9:09 10:40 வரை இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா 12:12 1:44 வரைக்கும் இருக்குது. இப்போ பரணி நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் செய்ய முடியாது. ஆயுதம் பயன்படுத்தினா நோயாளிகளை குளிக்க வைக்கிறதுக்கும், கதிர் அறுக்க, மாடு வாங்க, அடுப்பு வாங்க, தானியம் சேர்த்து வைக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் நல்ல ஒரு நட்சத்திரம் தான். திதியில் பொறுத்தளவுக்கு சதுர்த்தி திதியில் கொலை செய்கிறது, மந்திரத்தால் கட்டுறது, நச்சு ஆயுதம், தீ தொடர்பான வேலைகளை செய்கிறதுக்கு வெற்றி தரும். மங்களகரமான செயல்கள் செய்யாமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா இது சந்திரனை பேஸ் பண்ணி மேஷ ராசிக்கு அசதி, ரிஷப ராசிக்கு அன்பு, மிதுன ராசிக்கு பாராட்டு, கடக ராசிக்கு சிக்கல், சிம்ம ராசிக்கு கோபம், கன்னி ராசிக்கு லாபம், துலாம் ராசிக்கு நிதானம், விருச்சிக ராசிக்கு அன்பு, தனுஷ் ராசிக்கு எதிர்ப்பு, மகர ராசிக்கு ஆதாயம், கும்ப ராசிக்கு புகழ், மீன ராசிக்கு களிப்பு. இது எல்லாமே சுபம். நாளம் முழுக்க சாதாரண நாளாக தான் வச்சிருக்க மாதிரி இருக்குது. சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாள் கிடையாது. இப்போ விரிவான ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ளே இருந்த கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் மாறுறதுக்கும் ஒற்றுமை ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது. சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்தில் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும். பயணங்கள் அல்ல வெளிநபர்களோட அறிமுகம் கிடைக்கும். அவங்களால ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஆடை ஆபரணம் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாகும். செலவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மனசில் தேவையில்லாத கவலைகள் தோன்றி மறைய வாய்ப்பு இருக்குது. அது உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைனா வந்து பாட்டு கேட்கறது நல்லதாக இருக்கும். செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக கையாண்டிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் கொஞ்சம் பதட்டமும் கவலையும் இருக்கிறதுனால தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனத்தோடு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். முன்னேற்றம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிரச்சனைகள் ஆக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லதாக அமையும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள்லாம் பெருசாக ஆக்காமல் எதையுமே ஈஸியாக எடுத்துக்கிட்டு கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. உறவுகளில் சலசலப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமான இல்லை, வரவு இருக்குது. ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் அத்தியாவசிய செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு நிலை இருக்குது. கொஞ்சம் கவலை ஏற்படுற மாதிரி இருக்கும். சேமிக்கலனாலும் பரவாயில்ல, செலவுகளை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொண்டையில் வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடுறது நல்லது. வெளியில் எதுவும்
குளிர்ச்சியான பானங்கள குடிக்காம இருக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. குடும்பத்தில இன்னைக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பசங்க படிப்பிலயும், அவங்களோட செயல்கள்லயும் மந்தமா இருக்கிறது கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதமாகும். ஆனாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார பிரச்சனைகள கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பாருங்க. கையில இருக்கிற பணத்த வச்சு கடன் அடைக்கிறது நல்லது. உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான பலனை எதிர்பார்க்காம நாள கேஷுவலா கொண்டு போறது நல்லது. கூட இருக்கிறவங்கள, கூட வேலை செய்றவங்க, வீட்ல இருக்கிறவங்கள அனுசரிச்சு போனீங்கன்னா, கொஞ்சம் நன்மை பெற முடியும். அவங்களால உங்களுக்கு ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நாள் முழுக்க தன்னம்பிக்கையும், உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிட்யூடையும் வளர்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு. கூட்டாளிகள் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா, ஆ வியாபாரத்தில பிரச்சனைகள் இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. லாபமும் ஓரளவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. கூடுதல் வேலை காரணமா உழைப்பும் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தும், சோர்வை ஏற்படுத்தும், பதட்டத்தையும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஆ எந்த ஒரு வேலையும் கரெக்ட்டா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, பிரச்சனை இல்லாம நாள் போகும். வேலை இழப்புக்கு உண்டான வாய்ப்பு அமைப்பு இருக்கு. கொஞ்சம் கவனம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சுமூகமான நிலை கிடையாது. பேசும்போது வார்த்தைகள கவனமா பார்த்து பேசுறது நல்லது. மனச விட்டு தெளிவா புரிய வைக்கிற மாதிரி பேசுறது அவசியம். அப்பதான் கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியும். தேவையில்லாத வார்த்தைகள விடாதீங்க. நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையா, நிதானமா அனுசரிச்சு போனீங்கன்னா சாதகமா இருக்கும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா செலவுகள் பார்த்தீங்கன்னா, கட்டுக்குள்ள அடங்காம இருக்கிற மாதிரி இருக்கு. விரயமாகுற மாரி இருக்கு. ஒரு சிலருக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பணத்தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி இருக்கும். கவனம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கண்கள்ல எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. மருத்துவம் சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. கேஷுவலா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் சீரியஸா போற மாரி இருந்தா கண்டிப்பா சிகிச்சை எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. ஆ உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாளுன்னு தான் சொல்லலாம். எதிர்பாராத திடீர் பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வீட்ல பெரியவங்களோட நல்ல மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளா இருக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கு. உங்களோட செயல்கள்ல வெற்றி பெறதுக்கு வலிமையும், ஊக்கமும் உங்ககிட்ட இன்னைக்கு நிறையவே இருக்கும். இந்நாள் முழுக்க உங்களுக்கு செழிப்பான நாளாவும், சிறப்பான நாளாவும் தான் இருக்கும். தெளிவான மனநிலையில சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு தொழில்ல இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா கொண்டு போக முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான திட்டங்கள் தீட்டுறதுக்கு இந்த நாளை சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது. வேலை விஷயத்துல பொறுத்தளவுக்கு வேலையில அ உங்களோட திறமைகள வெளிப்படுத்தி சாதகமான பலன்கள அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆ எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியில இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையா இருக்கிற மாதிரி இருக்கும். செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதா அமையும். நல்ல ஒரு பேரும், வெற்றியும் பெறக்கூடிய நாளா தான் இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க அமைதியாவும், பக்குவமாவும் பேசி, உங்களோட கருத்துக்கள வெளிப்படுத்தக்கூடிய நாளா இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அந்யோன்யமும் ஏற்படும். இனிமையான தருணங்களையும், ஆ சில சந்தோஷமான தருணங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சாதகமாவே இருக்கு. வரவு எதிர்பாராத பணவரவு, ஆ சேமிப்பும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஊக்கத்தொகை போகின்ற வகையில பணவரவு நல்லாவே இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு ஆ நல்ல ஒரு மனசும், புத்தியும் தெளிவா, உற்சாகமா இருக்கிறனால சாதகமான பலன்கள் இருக்கு. ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லாத நாளா தான் அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. உங்களுக்கு இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஆ மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளா இருக்கும். கலவையான நாளா இருந்தாலும் சந்தோஷம் தரக்கூடிய நாளா தான் இருக்கு. வேலை செய்றவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும், புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். வியாபாரத்துல வேலையாட்கள் பொறுப்போட செயல்படுறது, நல்ல ஒரு பணவரவு சிறப்பா ஆக்கறதுக்கு உதவியா இருக்கும். லாபம் அதிகமாகும். தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாளா இருக்கு. பணத்த பெருக்கிற வகையில புதிய முயற்சிகளும், புதிய வழியையும் காணக்கூடிய நாளா இருக்கு. எதிர்பாராத செல்வ ஆதாயங்கள் நிறையவே இருக்கு. இந்நாள் முழுக்க உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களோட செயல்பாடும், தெளிவும், மனசுல இருக்கிற தன்னம்பிக்கையும், உறுதியும் உங்க நாள சிறப்பா கொண்டு போக வாய்ப்பா அமையும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல ஒரு தெளிவான நாளா இந்த நாள் அமையும்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும். பணியை வேலைகளை விரைவாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நல்ல பேர் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாகவும் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக தான் இந்த நாள் அமையும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பெருகும். புரிதல் நல்லா இருக்கும். 2 பேரும் மனசு விட்டு சில விஷயங்களை பேசுறதுக்கும் சில எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முடிவு எடுக்கிறதுக்கும் உதவியாக தான் இருக்குது. திருப்திகரமான நாளாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளாக தான் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு தாராளமாக இருக்குது. நண்பர்களோட கிட்ட இருந்து தேவையான பண உதவி இருக்குது. தேவைக்கேற்ப செலவுகளும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சேமிங்க. எதிர்காலத்துக்கு உண்டான சேமிப்புக்கு திட்டத்தில் பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வழக்கமான செக்கப் இருந்தால் போதும். ஆரோக்கியத்தை பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க. மற்றபடி எந்த ஒரு குறைபாடும் இல்லாத தெளிவான நாளாக அமையும். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளும் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி தான் இருக்குது. உதாரணமாக சொல்லணும்னா பொருளாதார நிலை வரவு கம்மியாக தான் இருக்கும். கணவன் மனைவிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. நாளை பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் செயலையும் செய்யும் போது தெளிவாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. முடிவெடுக்கும் போதும் சரி கொஞ்சம் யோசித்து நிதானமாக 1க்கு 2 முறை யோசித்து முடிவெடுத்திங்கன்னா நல்ல பலன் தரும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுறது நல்லதாக இருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேலையில் ஏற்படும் பணி சுமை கூட வேலை செய்கிறவங்களோட பகிர்ந்துக்கிட்டு உங்களோட வேலைகளை முடிக்க முயற்சி செய்யுங்க. சுபகாரியங்களில் என்ன ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்கத்தான் செய்து விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைகிற மாதிரி இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு திறமையாக செயலாற்ற வேண்டிய நாளாக இருக்குது. தடைகளும் ஏமாற்றங்களும் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கரெக்டாக கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தனக்கூட விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போக வாய்ப்பு இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத பண விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறனால டென்ஷன் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் கண்களில் பிரச்சனையோ இல்லைனா தலைவலி ஏற்படவோ வாய்ப்பு இருக்குது. தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறது நல்லது. முதுகு வலி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி. வியாபாரத்தில் உங்களுக்கு கூட்டாளிகளால் மன அமைதி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும். தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலையும் நிறுத்தி நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு சாதகமான சூழ்நிலைகள்லாம் எதிர்பார்க்காதீங்க. எந்த சூழ்நிலைகளையும் சமாளிக்க மனசை பக்குவமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக கிடையாது. உங்களோட செயல்களில் காரியங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. மனசை புத்தியை தெளிவாக வச்சுக்க வேண்டும். உங்களோட நம்பிக்கை இழக்கிற மாதிரி நாள் இருக்குது. நம்பிக்கை இழக்காம தன்னம்பிக்கையோட உறுதியோட நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு சாதகமான பலனும் கிடையாது. டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற பதட்டம் குழப்பங்கள் தொனக்கூட பொறுமை இழந்து காணப்படுற மாதிரி இருக்குது. அதனால் தேவையில்லாத புரிதல் குறைஞ்சி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சாதகமாக கிடையாது. வரவு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா செலவுகளும் விரயங்களும் அதிகமாக இருக்குது. உங்களோட பதட்டத்தினால தேவையில்லாத வீண் விரயங்கள் ஆகிற மாதிரி இருக்குது. பண இழப்பு அதிகமாகிற மாதிரி இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உஷ்ணத்தினால கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வெயிலில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது. தேவைப்பட்ட பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது.
மனசை அமைதியா வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போயிட்டு வாங்க. தெளிவா, பொறுமையா நாள கொண்டு போறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்களுக்கு நாள பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சாதகமா தான் இருக்கு. அ ஆனா தாமதமான பலன்கள் இருந்தாலும் நல்லாவே இருக்கு. மாலைக்கு மேல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு மாலையில எந்த ஒரு பிரச்சனையும் கையில வச்சுக்காம, மனச போட்டு குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. ஆ செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே நிதானமாவும், எச்சரிக்கையாவும் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. உங்களோட மாலை வரைக்கும் நல்ல ஒரு சாதகமான பலன்கள் உண்டு. முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கிற நாளா தான் இருக்கும். காலையிலலாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிற வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. உங்களோட எண்ணங்கள காலையிலேயே முடிச்சுக்கோங்க. மதியத்துக்கு மேல கொஞ்சம் நிதானமும், பொறுமையும் அவசியமா தேவைப்படும். எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு காலையிலலாம் நல்ல ஒரு பாராட்டும், பேரும் கிடைக்கிறோம். மாலையில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால காலையிலேயே உங்களோட வேலைகள கரெக்ட்டா திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக்காதீங்க. மாலைக்கு மேல கவனமா, பொறுமையா, நிதானமா போறது நல்லது. அமைதியா இருக்கிறது நல்லது. ம். திட்டமிட்டு உங்களோட வேலைகள சரியா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, சுமூகமான உறவு காலையில இருக்கு. ஆனா, மாலையில வீட்டுக்கு வரும்போது உங்களோட பதட்டமும், குழப்பமும் தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு. எதிர்காலத்த கருத்துல கொண்டு எந்த ஒரு பயனுள்ள முடிவையும் எடுக்காதீங்க. முடிச்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஒரு 2 நாள் தள்ளி போடுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண வரவு திருப்திகரமா இருக்கு. காலையில இருக்கிற பணம் மாலையில பற்றாக்குறை இருக்கு. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வீட்ல இருக்கிறவங்களுக்கு செலவுகள கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. சேமிக்கிறதுக்கு முடியலனாலும் விரயமாகாம பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு காலையிலலாம் நல்லா தான் இருக்கு. மாலையில பதட்டமும், குழப்பமும் ஆரோக்கியத்த கெடுக்க வாய்ப்பு இருக்கு. மனச அமைதியா வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் தலையிடாதீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி. இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகமான நாளா தான் இருக்கும். மன மகிழ்ச்சி தர செய்திகள் பசங்களால வரும். குடும்பத்தில ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்கள் அவங்களோட பொறுப்பறிஞ்சு நாள கொண்டு போற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. தொழில்ல வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை தரும். ஆ சிலருக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சிலருக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு. உங்களோட தடைகள தாண்டி முன்னேறி முன் அ வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கு உண்டான நாளா இந்த நாள் அமையும். சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு. சில விஷயங்கள சிறப்பா திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, நாள் முழுக்க இந்த எதிர்காலத்துக்கு உண்டான வகையில சிறப்பா கொண்டு போறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். வேலை தொழில பொறுத்தளவுக்கு, நீங்க நல்ல ஒரு பலன எதிர்பார்க்காம உங்களோட கடமைய செய்ற மாதிரி இருக்கு. அது உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்த அ ஏற்படுத்தி குடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். உங்களோட இந்த மனப்பான்மை காரணமா செய்யக்கூடிய செயல்கள், வேலைகள்ல நல்ல ஒரு திறமைய வெளிப்படுத்தி, நல்ல ஒரு பாராட்டும், பேரும் எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. மேலதிகாரிகளோட நல்ல ஒரு அனுசரிச்சு போறதுனால சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு உண்மையான அன்போட நடந்துட்டு, நல்ல ஒரு உறவு வலுப்படுத்துற வகையில நல்ல ஒரு சாதகமான நாளா தான் இருக்கு. சிறப்பான பலன்கள் இருக்கு. தெளிவான சிந்தனைகள், நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள எடுக்கிறதுக்கு துணையோட கலந்து பேசுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்கு. வங்கி இருப்பு நல்லாவே இருக்கு. அதுல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்றது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாளா தான் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு நல்ல உற்சாகத்தோடயும், ஆரோக்கியத்தோடவும் நாள் கொண்டு போகலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. சிறப்பான நாளா அமையும். சில திட்டங்கள தீட்டுறதுக்கு இந்த நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி. உங்களுக்கு ஆ இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாள். குடும்பத்தில நெறைய செயல்பட வேண்டிய ஒரு நாளா இருக்கு. சில விஷயங்கள் அவங்களோட எதிர்பார்ப்ப நீங்க செய்ய வேண்டியதா இருக்கும். வரவ காட்டில செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. வியாபாரத்தில எதிர்பாராத பிரச்சனைகளால கொஞ்சம் நெருக்கடிகள சந்திக்கிற மாதிரி இருக்கு. நாள் முழுக்க கொஞ்சம் பொறுமையும், நல்ல ஒரு நிதானமும் அவசியமா தேவைப்படுது. எந்த ஒரு விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படாம அமைதியா யோசிச்சு செய்யுங்க. யோகா செய்றது, மனச அமைதியா வச்சுக்கிறது நல்லதா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்னமும் சந்தோஷத்த மனச தெளிவாக்க உதவியா இருக்கும். ஆ கூ கூட பொறந்தவங்களால சின்ன சின்ன அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் பெருசா நாள எதிர்பார்க்காம,
பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை விரைவாக செஞ்சு முடிக்கிறதுக்கு கரெக்டாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம். சில தவறுகளும் சில பிரச்சனைகளும் சந்திக்கிற மாதிரி இருக்கு. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அதிகமான வேலைபளு தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக உங்களோட வேலைகளை செய்கிறது அவசியம். கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா சகஜமாக பேசி பழகுங்க. தேவையில்லாத மனஸ்தாபங்களையோ வாக்குவாதங்களையோ விவாதங்களையோ ஏற்படுத்தாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பான செலவுகள் இருக்குது. அத்தியாவசிய செலவுகள் கட்டாய செலவுகள். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓய்விடுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. பாட்டு கேட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது நல்லது. முடிஞ்சா இந்த நாளை கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது. அமைதியாக கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. உங்களுக்கு நாள் முழுக்க கொஞ்சம் பிரச்சனைகள் சில சாதகமற்ற சூழ்நிலைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்க இல்லை நெருங்கி இருக்கிறவங்க மூலிமா தேவையில்லாத மனசங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் நெகட்டிவாகவும் அதே மாதிரி தள்ளி போகிறதுக்கும் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்துக்காக சின்னதாக மருத்துவ செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த பலன்களை இன்னைக்கு ரொம்பவும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்த நாள் ஏமாற்றங்களை கொடுக்குற மாதிரி இருக்கும். நாள் உங்களுக்கு குறைஞ்ச அளவே அனுகூலமாக இருக்குது. அதனால் பெருசாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்காம நாளை கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது. கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். லாபம் பெறுகிற மாதிரி இருக்கும். கூட பிறந்தவங்களால சின்னதாக அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. திட்டமிட்டு வேலைகளை செய்ய வேண்டியது அவசியம். பதட்டமும் குழப்பமும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. வேலைகளை கரெக்டாக சிந்திச்சு திட்டமிட்டு பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. கவனமாக செய்கிறது அவசியமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசை அமைதியாக சமநிலையில் வச்சுட்டு துணைக்கிட்ட பேசுங்க. உங்ககிட்ட இருக்கிற பதட்டத்தையும் குழப்பத்தையும் துணைக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் பிரச்சனைகளை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நாளை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போங்க. இல்லை அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சாதகமாக இல்லை. வரவு இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. பணம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை செலவு செய்யலைன்னா பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நாள் முழுக்க தெளிவான சிந்தனைகள் இல்லை. குழப்பங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கும் தன்னம்பிக்கையோட நாளை கொண்டு போகிறதும் அவசியம். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்னைக்கு நாள் முழுக்க உங்களுக்கு நல்ல ஒரு துணிச்சலோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மாலைக்கு மேலே கொஞ்சம் பதட்டமும் குழப்பமும் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நாளில் காலையிலேயே நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக கொண்டு போகிறது நல்லது. கிடைக்கிற வாய்ப்புகளை தவற விடாதீங்க. ஒரு சிலருக்கு உழைப்புக்கேற்ற ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியும் தரும். செலவுகளையும் ஏற்படுத்தும். பிரச்சனையும் கொடுக்குற மாதிரி இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. மனசு காலையிலேருந்து சந்தோஷமாக அமைதியான நாளாக இருக்குது. மாலையில் கொஞ்சம் குழப்பங்கள் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். உங்களோட இலக்குகளை அடைய நேர்மறையாக பாசிட்டிவான எண்ணத்தோட நாளை கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை சமநிலையில் கொண்டு போங்க. தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு வேலையும் தள்ளி போடாதீங்க. பிளான் பண்ணி எவ்வளோ வேகமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ வேலை வேகமாகவும் திறமையாகவும் துல்லியமாகவும் முடிக்கிறது நல்லது. சாதகமான பலன்கள் உண்டு. சரியாக பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்புறவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அன்பான தருணங்கள் நிறையவே இருக்குது. சுமூகமாக நாளை கொண்டு போகிறதுக்கு சில விஷயங்களை கேஷுவலாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. நட்பாக பேசி பழகினீங்கன்னா நாளை இன்னைக்கு உங்களுக்கு அமைதியாக போகும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது. சேமிப்பும் இருக்குது. தேவைகளை நிறைவேற்றிக்கிற அளவுக்கு கையில் பணமும் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாலைக்கு மேலே கொஞ்சம் திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் கிடையாது. உற்சாகத்தோடு இருப்பீங்க. மாலையில் கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்க பாட்டு கேட்கறது, தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசினா மீன ராசி. உங்களுக்கு இன்னைக்கு கலவையான நாளாக இருந்தாலும் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். காலையிலேருந்து கொஞ்சம் செலவுகள் பிரச்சனைகள் எல்லாமே மாலையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது. பசங்க கல்வி விஷயமா நல்ல செய்திகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காலையிலலாம் எதிர்மறை எண்ணங்களை நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்துட்டு அதையெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் யதார்த்தமாகவும் கேஷுவலாகவும் கொண்டு போங்க. எந்த ஒரு சீரியஸாக சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிற மாதிரி இருக்குது. தொழில் விஷயமா புதிய கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கும். வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் காலையில் இருக்கும். அது எல்லாமே கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. திட்டமிட்டு திறமையோடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மாலைக்குள்ள எல்லா வேலைகளையும் முடிக்கிறதும் விவேகமாக செஞ்சு முடிக்கிறதுக்கும் புத்தியும் மனசும் தெளிவாக தான் இருக்குது. கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்பை கொடுத்து அன்பை வாங்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களில் காலையில் வேலைக்கு போகிறப்பெல்லாம் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கிளம்பி போகிறது நல்லது. மாலையில் வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயம் செஞ்சிங்கன்னா இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. அவங்களுக்கு நாளை திருப்தியாக கொண்டு போகிறதுக்கு சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கலவையான நாள். காலையிலலாம் கொஞ்சம் செலவுகளும் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் மாலையில் மறைஞ்சி தெம்பாக சேமிக்கிறதுக்கு உண்டான நாளாக இருக்கும். மாலையில் எதிர்பாராத பண வரவு இருக்குது. அதை அப்படியே சேமிக்கிறது நல்லது. பண செலவு குடும்பத்துக்காக சில ஒத்துக்கிட்ட காரியங்களுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாலையில் ஓய்வு எடுக்கிறது நல்லது. முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமான நாளை கொண்டு போகிறது அவசியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக்கில் சீம்ஸ் ஆஸ்ட்ரோ சொல்யூஷன் பேஜுன்னு இருக்குது, குரூப் கிடையாது. பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் இனிமேல் தினசரி போஸ்ட்டுகள் வரும். தினசரி ராசி பலன்கள் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களோட சுயஜாதக பலன்களும் அங்கே தினசரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூடியூப்லலாம் சுயஜாதக பலன் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களால் கமெண்ட் பண்ண முடியும். அது மூலிமா உங்களோட சுயஜாதக பலன்களை இலவசமாக கேட்டுக்க முடியும். அனைவரும் உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. இதை ஃபாலோ பண்ணுங்கள். சில விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நல்லாவே இருக்கும். நன்றி, வணக்கம்.